வணக்கம். இன்றைய நாள் 10/1/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்த 5 சந்தேக நபர்கள் கைது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயம். முச்சக்கர வண்டியில் கேரள கஞ்சாவை எடுத்துச் சென்ற இளைஞர் ஒருவர் கைது. இன்று முதல் கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, கையொப்பம் திரட்டல். கோரட்டி புயலின் கோரதாண்டவம், இங்கிலாந்து முழுவதும் கடும் பனிப்பொழிவு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்து 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொரலஸ்கமுவ, மகரகம, நிட்டமுவ மற்றும் வத்தலை ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த சோதனைகளின் போது துபாயில் வேலைகளை வழங்க பயன்படுத்தப்படும் 10 ஒப்பந்தங்கள், 27 விண்ணப்ப வடிவங்கள், தொடர்புடைய ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தும் ஒரு கணினி, அரச பாடசாலை அதிபர்களின் ஏராளமான போலியான அதிகாரப்பூர்வ முத்திரைகள், பல நிறுவனங்களின் நிர்வாகத்தர் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் உத்தியபூர்வ முத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பாடசாலைகள் விட்டுச் செல்லும் சான்றிதழ்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளது. எனினும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. குறிப்பாக பள்ளிமுனை, பனங்கற்கொட்டு, எமில் நகர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் இவ்வாறு கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்றைய தினம் காலை முதல் மறு அறிவித்தல் வரை கடல் தொழிலுக்கு செல்லவில்லை. இதேவேளை இன்றைய தினம் அசாதாரண வானிலையால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடத்தல் தீவுத்துறை ஊடாக கடற்தொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்ட மீனவர்களும் தொழிலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு அனர்த்த முன்னெச்சரிக்கை நேற்று மாலை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்ள ஆழ்ந்த காற்றழுத்தம் நாளை மதியம் மற்றும் மாலை திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கடந்து செல்ல வாய்ப்புள்ளது. அதனால் முல்லைத்தீவில் நேற்று இரவு மற்றும் இன்று கனமழை மற்றும் கடுமையான காற்று நிலை ஏற்படலாம். முல்லைத்தீவு விவசாயிகள் நித்தியகுளம் மற்றும் தன்னிமுறிப்பு பிரதேச வயல்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும், கடற்தொழிலாளர்கள் கடல் அலை உயர்வாக இருக்கும், அதனால் கரையோர பகுதியில் உள்ள மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்துக் கொள்ளுமாறும் தகவல் விடுத்துள்ளது. கஸ்தூரியார் வீதி மற்றும் பெரிய கடை வீதி இணையும் சந்தியிலேயே ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் விபத்துக்குள்ளானது. ஹயஸ் வாகனத்தில் பயணித்த 4 பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேரும் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கிய ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டியில் கேரள கஞ்சாவை எடுத்துச் சென்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வீதியில் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்போது முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்து சோதனை செய்த போது அதற்குள் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சா போதைப் பொருளை மீட்டுள்ளனர். அதனை அடுத்து முச்சக்கர வண்டியை ஓட்டி வந்த இளைஞனை கைது செய்த இளைஞனையும் முச்சக்கர வண்டி மற்றும் மீட்கப்பட்ட கஞ்சா என்பவற்றை மேலதிக நடவடிக்கைக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாலை வேளையிலிருந்து கடல் கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கடற்தொழிலாளர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடல் அலைகள் பாரியளவில் ஏற்படுவதனால் அருகில் உள்ள மக்களையும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்யலாம் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கரையோர பகுதி மக்களையும் அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது.
கல்வி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்காக பொதுமக்களின் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான மக்கள் எதிர்ப்பை இதன் மூலம் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். கோரட்டி புயலின் கோரதாண்டவத்தை தொடர்ந்து இங்கிலாந்து முழுவதும் கடும் பனிப்பொழிவு மற்றும் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை எதிர்வரும் வார இறுதியில் வானிலை மேலும் மோசமடையும் என்பதால் பொதுமக்களுக்கு புதிய மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கடும் குளிரால் நாட்டின் பல பகுதிகளில் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. இதேவேளை இன்று ஓரளவு தெளிவான வானிலை நிலவினாலும் நாளை மீண்டும் மழை மற்றும் பனி பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.